சென்னையின் அண்ணா சாலையில் அமைக்கப்படும் உயர்மட்ட மேம்பால பணி இறுதி கட்டத்தை எட்டியுள்ளது. 70% பணிகள் நிறைவடைந்திருக்கும் நிலையில் நவம்பர் இறுதிக்குள் திறக்க நெடுஞ்சாலைத்துறை இலக்கு. சென்னையின் போக்குவரத்தை இது எப்படி மாற்றப் போகிறது? விரிவாக பார்க்கலாம். சென்னையின் முக்கிய போக்குவரத்து வழித்தடமான அண்ணா சாலையில் தேனாம்பேட்டை முதல் சைதாப்பேட்டை வரை 3.2 கிலோமீட்டர் நீளத்தில் 621 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டு வரும் 4 வழி உயர்மட்ட மேம்பால பணிகள் 70% நிறைவடைந்திருப்பதாக மாநில நெடுஞ்சாலைத்துறை தெரிவித்திருக்கிறது. செயல்பாட்டில் உள்ள மெட்ரோ ரயில் சுரங்கப்பாதையின் மீது நேரடியாக கட்டப்படும் இந்தியாவின் முதல் உயர்மட்ட மேம்பாலம் இதுவாகும். இதனால் இந்த திட்டம் தொழில்நுட்ப ரீதியாக மிகவும் சவாலானதாக கருதப்படுகிறது. வழக்கமான கான்கிரீட் கட்டுமான முறைக்கு பதிலாக முன்கூட்டியே தயாரிக்கப்பட்ட எஃகு கட்டமைப்புகள் பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. மொத்தம் 69 தூண்களில் இதுவரை 46 தூண்கள் அமைக்கப்பட்டுள்ளன. சுமார் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு RCC டெக் ஸ்லாப்புகள் பொருத்தப்பட்டுள்ளன. மொத்த பாதையில் 2.4 கிலோமீட்டர் பகுதி மெட்ரோ சுரங்கப்பாதையின் மேல் செல்கிறது. அதில் தேனாம்பேட்டை மற்றும் நந்தனம் மெட்ரோ நிலையங்களின் மேல் அமைந்துள்ள 460 மீட்டர் பகுதியில் சிறப்பு போர்ட்டல் பிரேம்கள் பொருத்தப்பட்டு வருகின்றன. மெட்ரோ சுரங்கப்பாதை சாலைக்கு அடியில் 14 முதல் 15 மீட்டர் ஆழத்தில் இருப்பதால் அதற்கு எந்த பாதிப்பும் ஏற்படாத வகையில் வெறும் 7 மீட்டர் ஆழத்தில் மட்டுமே அடித்தளம் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த மேம்பாலம் திறக்கப்பட்டால் தேனாம்பேட்டை முதல் சைதாப்பேட்டை வரை தற்போது 30 நிமிடங்கள் வரை ஆகும் பயண நேரம் வெறும் 5 நிமிடங்களாக குறையும். மேலும் எல்டாம் சாலை, SIT கல்லூரி சாலை, செனோடாப் சாலை, நந்தனம், CIT நகர் முதல் பிரதான சாலை மற்றும் ஜோன் சாலை உள்ளிட்ட 7 முக்கிய சந்திப்புகளில் போக்குவரத்து நெரிசல் கணிசமாக குறையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தொழிலாளர் பற்றாக்குறையால் பணிகளில் தாமதம் ஏற்பட்ட நிலையில் தற்போது பணிகள் மீண்டும் முழு வேகத்தில் நடைபெற்று வருகின்றன. குஜராத் மற்றும் தெலங்கானாவில் தயாரிக்கப்படும் சுமார் 15,000 டன் எஃகு கட்டமைப்புகள் சென்னைக்கு கொண்டுவரப்பட்டு பொருத்தப்பட்டு வருகின்றன. அனைத்து பணிகளும் திட்டமிட்டபடி முடிந்தால் நவம்பர் இறுதிக்குள் இந்த உயர்மட்ட மேம்பாலம் பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு திறக்கப்படும் என்று நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றனர்.